தளபதி விஜயோட மூவி தான் கோட். இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தமிழ் ட்ரெய்லர் இப்போது யூடியூப்பில் 40 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் குமுலேட்டிவ் வியூஸாக 39 மில்லியன் வியூஸ் கிட்ட வந்திருந்தது. சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த கோட் ட்ரெய்லருக்கு சோஷியல் மீடியாவில். அடுத்ததாக ஆண்டனி, இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்தை இப்போதைக்கு அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தங்கலான், நம்ம சிஎன் விக்ரமுடைய மூவி. தங்கலான் ரிலீஸ் ஆன 3 டேஸில் வேர்ல்டு வைடாக 50 crore கிராஸ் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இதுக்கு மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். அடுத்ததாக ஞானவேல் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தான் வேட்டையன். இந்த படத்தை வர அக்டோபர் 10 ஆயுத பூஜை வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அக்டோபர் 10 டேட்டில் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிக்கிற கங்குவா படத்தை ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் ஆயுத பூஜை வீக்கெண்டுக்கு கங்குவா வெர்சஸ் வேட்டையன் படங்கள் கிளாஷ் ஆகுது. ஆல்ரெடி சிவா டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த படமும் ஞானவேல் டைரக்ஷனில் சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன ஜெய் பீம், இந்த 2 படங்களும் அக்டோபர் 2021 கிளாஷ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் 24 கங்குவா வெர்சஸ் வேட்டையன் கிளாஷ் ஆகுது. நம்ம தமிழ் சினிமாவில் லாஸ்ட்டாக ஒரு பிக்கஸ்ட் கிளாஷ்னா அது அயலான் வெர்சஸ் கேப்டன் மில்லர் தான். ரொம்பவே மிகப்பெரிய கிளாஷ்னா அது துணிவு மற்றும் வாரிசு தான். அந்த கிளாஷ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் நடக்க போகிற மிகப்பெரிய கிளாஷ் தான் இந்த கங்குவா மற்றும் வேட்டையன். இதில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.